ஈசிஆரில் இப்படி ஒரு ஐடன் பீச்சை யாருமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நண்பர்களே. வீடியோ ஃபுல்ஸாக பாருங்கள். என்னான்னு சொல்கிறேன். வெளியே ஒரு தெப்பக்குளமும் இருக்கும், ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் இடம் பக்காவாக இருக்கும். காலையிலே ஒரு 5 மணி வாக்கில் நான் எங்கள் அண்ணன் ஒரு புரோகிதரை கூட்டின்னு காலையிலே கிளம்பிட்டோம். எங்கே இங்கேருந்து போரூர்லேருந்து ஈசிஆர் போகிறோம். கிட்டத்தட்ட ட்ராவலிங்கே ஒரு 50 கிலோமீட்ரு. அதனால் புரோகிதரை வந்து பக்காவாக செட் பண்ணின்னு கூட்டு போயிட்டேன் நண்பர்களே. யாருன்னா புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பீச்சு தான் கொஞ்சம் கண்டமாக இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். வியூலாம் இங்கே வந்து பக்காவாக இருக்கும் நண்பர்களே. கொஞ்ச நேரம் நானும் இந்த இயற்கையெல்லாம் உட்காந்து ரசிச்சுட்டு இந்த அலை இந்த ஃப்ரேம் பக்காவாக இருந்தது. அதனால் இது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நானும் வந்து கம்முன்னு உட்காந்துட்டேன் இவனுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு. அப்புறம் நானும் போயிட்டு ஒரு 2-3 ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துன்னு கம்முன்னு வந்து உட்காந்தோடனே நம்ம புரோகிதர் என்ன சொன்னார், வாங்கடா எதிர்க்க இருக்க தெப்பக்குளத்துக்கு போய் ஒரு 4-5 ஃபோட்டோ எடுப்போன்ட்டு சொன்னாப்புல. அதனால் அங்கேருந்து தெப்பக்குளத்துக்கு போயிட்டு புரோகிதர் வச்சு ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் கடைசியாக லொக்கேஷனுக்கு வரேன். நீங்கள் ஈசிஆர்லேருந்து இந்த கோவளம் போகிற சைடு இல்லை கோவளத்துலேருந்து ஈசிஆர் போகிற சைடு இந்த முட்டுக்காடு பீச்சை தாண்டிங்கன்னா இந்த ரைட் சைடில் ஒரு ரோடு பிரியும். லெஃப்ட் சைடில் பெரிய ஆலமரம் இருக்கும். அதை தாண்டி உள்ளே வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சுடுகாடு தான். அந்த சுடுகாடை பார்த்த மாரி உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா ஸ்பாட்டை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் யாருன்னா புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஃபாலோ, அப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. நாளைக்கு பார்ப்போம்.